மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 2021. தமிழில் சொல்லணும்னா அனைத்துலக மகளிர் தினம் 2021. அதாவது நீங்கள் கேட்கலாம், பெண்களை இன்னைக்கு மட்டும் தான் கொண்டாடணுமா, டெய்லி கொண்டாட மாட்டீங்களான்னு? இல்லைங்க, பெண்கள் டெய்லி கொண்டாட வேண்டியவங்க தான். we need to celebrate ladies, women every day. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அனைத்துலக ரீதியில் எல்லா பெண்களையும் நம்ம கொண்டாடுறோம். அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், மகள்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும், பெண்களை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது பண்டைய காலம், அதாவது புராண காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஏன் இன்னைக்கு கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். இந்திய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, கேரியர் உமனாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்காங்க. இன்னும் சில பேர் ஹவுஸ் மேக்கராக இருக்காங்க, ஹோம் மேக்கராக இருக்காங்க, வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பலசாலிகளுங்க, ரெண்டு விதத்துலையும் பலசாலிகளாக இருப்பாங்க. இப்போது ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசுகிறோம். முதல்ல நம்ம ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பேசுவோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறைய விஷயங்கள் லேடிஸ், அந்த பெண்களை நிறைய விஷயங்களில் பின்னாடி வச்சுருப்பாங்க. அதை உடச்சி அவங்க ரைட்ஸை அவங்க நிலைநாட்டுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை ப்ரூஃப் பண்ணணும், அதை ப்ரூஃப் பண்ணி போராடி அவங்க முன்னுக்கு வருவாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காங்க, ஸ்பேஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் ஓட்டுறதையும் அதில் பைலட் ஆகிறதையும் நம்ம பெரிய விஷயமா பேசுகிறோம். இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கணும். சரியான ஆதரவு அவங்களுக்கு கொடுத்து முன்னாடியே அவங்கள ப்ரூவ் பண்ண வச்சுருக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நாட்டையே ஆள்றாங்க. அவங்க வீட்டை ஆளும்போது நாட்டை ஆள முடியாதா? எவ்வளோ திறமைகள் இருக்கு. இது வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய ஊக்குவிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். பெண்களும் சாதனையாளர்கள் தான். இப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறோம். எங்கே போனாலும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமம் அப்படின்னு பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு பேச்சு எப்படி வந்துச்சு? முதல்ல அவங்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? எல்லாரும் ஈக்குவல்ங்கிற பட்சத்தில் யாருக்கு ரைட்ஸ் கொடுக்கணுங்க? நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு ஸ்ட்ரகிள். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நிம்மதியாக ஒரு பேப்பரை திறந்து படிக்க முடியுதா, இல்லை ஒரு நியூஸ் கேட்க முடியுதா? பெண்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளையும் பார்க்கும்போது அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க, வயிறு பத்திக்கிட்டே எரியுது. சின்ன பொண்ணா இருக்கட்டும், படிச்ச பொண்ணா இருக்கட்டும், கிராமத்து பொண்ணா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுமே, அவ்வளவு கொடுமைகள். ஆரம்பத்தில் வரதட்சணை கொடுமை, அப்படி இப்படி டவுரி கொடுமை, தற்கொலைகள் எல்லாம் பெண்களை சார்ந்தே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெண்கள் படிச்சாங்க, முன்னேறினாங்க, சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் ஒரு பேப்பரை திறந்து ஒரு பாலியல் கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க ஒரு பெண் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசுக்கு. இன்னும் இருக்குங்க, ஏதோ ஒரு மூலையில இந்த நிமிஷம் கூட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை எப்படி நம்ம மாற்ற போறோம்? அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்னத்தை விட்டுட்டு போறோம்? டெய்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ்க்கு. பெண்களை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு புறம் இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சே இவ்வளோனா, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பெயின் இல்லை? இதையும் தாண்டி சில பெண்கள் முன்னேறி வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோம் மேக்கர்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு சேலஞ்சஸ் இல்லையா? எல்லாரும் முன்னுக்கும் எழுந்திருப்பாங்க, எல்லாரும் தூங்கின பிறகு தூங்க போவாங்க. அவங்களுக்கு லீவே இல்லை. காலைல எழுந்தாங்கன்னா சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், பெரியவங்க வீட்டில் இருந்தாங்களோ அவங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலைகள் செய்யணும். இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்குமா? ஆஃபீஸில் வேலை செஞ்சால் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற மாதிரி ஹோம் மேக்கருக்கு லீவு எப்போ?
இதுவே ஒரு கேரியர் உமனாக இருக்கட்டும், காலையில் நான் சொன்ன எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ரெடி பண்ணுறதுலேருந்து, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுலேருந்து, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்களா அவங்களுக்கான பணிவடைகள்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு, டிராஃபிக்கில் மாட்டிட்டு வேலைக்கு போயிட்டு, அங்கே போயிட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து மீதி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியுங்க இவங்களும் எல்லாரும் முன்னுக்கும் எழுந்திரிப்பாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்க போவாங்க. இதுக்காக நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பலை, இங்கே யாரையும் குத்த சொல்லவும் நம்ம வரலை. வேலையை பகிர்ந்துக்கலாமே, ஏன் வந்து வேலையை பகிர்ந்துக்க கூடாது? வீட்டில் உள்ளவங்க வேலையை பகிர்ந்துக்கலாமே. அம்மா தான் எல்லாம் செய்யணும், ஒய்ஃப் தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். எனக்கு நல்லா தெரியுதுங்க, நிறையா பேர் வந்து நிறைய வீட்டில் உள்ள ஆண்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அம்மாக்காக வந்து எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறது, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூல் விட்டு வந்து ஒய்ஃப் வேலை விட்டு வர்ற மணிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய வேலைகளை வீட்டில் செஞ்சு வச்சுருவார். இதெல்லாம் ஒரு வே ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளோ ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும். அப்போது அந்த பெண் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வேலை பளு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி ஹோம் மேக்கரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்க செஞ்ச ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க. சில பேருக்கு வந்து டிவியில் சீரியல்ஸ் பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு கார்டனிங் பிடிக்கும். ஓகே, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் அவங்கள இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா, அவங்க வெரி டேலண்டட், ரொம்ப ரொம்ப டேலண்டட். ஆனால் என்ன ஒன்று, கல்யாணம் பண்ணாங்க, ஹோம் மேக்கராக இருந்தாங்க. அவங்க இறந்து போகிற வரைக்கும் ஹோம் மேக்கர். ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்துச்சு ஏதாச்சும் செய்யணும்னு. ஒருவேளை அவங்க படித்து அவங்க வந்து வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் வேறு மாதிரி மாறி இருக்குமோ என்னவோ. இது வந்து அவங்கள யாரும் வந்து ஃபார்ஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லலை. ஆனால் தே லவ் இட். அவங்க பிடிச்சி செஞ்ச ஒரு விஷயந்தான் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டது. அதுக்கு நம்ம அப்ரிஷியேஷன் என்ன, அதுக்கு திருப்பி என்ன நம்ம அவங்களுக்கு கைமாறு செய்ய போகிறோம்? அவங்களுடைய ஸ்பேஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். முதல்ல அவங்கள லவ் பண்ணணும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு பேசுவாங்க. இல்லைங்க, யாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. நம்ம டிசைட் பண்ணுறது தான் நம்மளோட ஃப்ரீடமோட லிமிட். நம்ம யாருங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது? முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நான் பார்த்த விஷயம் என்னென்னா, பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது பெண் பிள்ளைங்களாக இருந்தால் சொல்லிக் கொடுப்பாங்க, குட் டச், பேட் டச், இந்த வயசில் இப்படி இருக்கணும், இந்த வயசில் இப்படி இருக்கணும், ஒரு வரைமுறை சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் வந்து இது ஒரு ஆம்பளை பையன்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட பழகும் போது இவ்வளோ தான் லிமிட்டில் பழகணும், இவ்வளோ தான் லிமிட்டில் பேசணும், இந்த மாதிரி விஷயங்களை பேசணும், தொட்டு பேசணுமா கூடாதுங்கிறது. குட் டச், பேட் டச் வந்து பொதுவாக 2 ஜெண்டருக்குமே சொல்லிக் கொடுக்கலாமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. இப்போது நீங்கள் வந்து இது ஒரு டீச்சிங் மெத்தட் தான். அதாவது ஆப்போசிட் செக்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறத வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும் பிள்ளைங்க மனசில். அது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேருமே ஈக்குவலுங்கிற மாதிரி வந்து பார்க்கணும். சில விஷயங்கள் வந்து ஆண் பையனுக்கும் பொன் பிள்ளைக்கும் வந்து நம்ம தனியாக சொல்லிக் கொடுக்கலாம். சில பர்சனல் ப்ரைவசியான விஷயங்கள் வந்து நம்ம தனியாக சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தா பொதுவாக இருக்கணும். இது வந்து ஸ்கூல் மூலியமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீட்லேயே இருந்தாலும் சரி, குட் டச், பெட் டச். பெண்களை வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த வயசாக இருந்தாலும் அந்த பெண்ணை மதிக்கணும்னு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். நாளைக்கு வரப்போகிற தலைமுறை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஈக்குவலி 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கணும். பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, சாதிச்சவங்க லிஸ்ட்டை நம்ம எடுத்தோமா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது வந்து எல்லாருக்கும் தெரியுதா? எவ்ரி டைம் வி சிட்டிங் ஹியர் வி செலிப்ரேட்ஸ் உமன்ஸ் சக்ஸஸ். அப்புறம் அதை மறந்துட்டு போயிடுவோம். முதல்ல நம்ம வீட்டில் உள்ள பெண்களை செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம அம்மாவை செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம ஒய்ஃபை செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம சிஸ்டர்ஸை செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம டாட்டர்ஸை செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்கள செலிப்ரேட் பண்ணுறோமா? நம்ம அதை யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் we can celebrate everyone.
இது வந்து மனசார வரணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம லெக்சர் கொடுத்தோ பேசியோ வரப்போகிற விஷயம் இல்லை. இது நம்ம மனசை சார்ந்த விஷயம். எல்லாரும் ஈக்குவல் அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமா, யாரையும் அடக்கி ஆள மாட்டோம். யாரும் ஃப்ரீடம்காக ஒரு ஃபைட் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம். அவங்க ரைட்ஸ்க்காக அவங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டாம். எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு லிவ் இன் திஸ் ஸ்பேஸ். எல்லாருக்கும் வந்து இடம் இருக்குங்க இந்த பூமியில் வாழறதுக்கு. சாதிக்கணும், ஒவ்வொரு நாளும் சாதிக்கணும். ஒரு பொண்ணு இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்போதைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வைஸ் பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. இன்னும் 200, 300, 400, 500 வருஷத்துக்கு அப்புறம் பெண்களே இல்லைன்னா உலகம் இயங்காதுங்க. அதுதான் வந்து எண்ட் ஆயிரும். அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒரு பொண்ணுக்கு வந்து நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க உட்காந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் போராடுறது? இனி வரும் காலகட்டங்கள்ல பெண்களை எல்லாரும் மதிக்கணுங்கிறத வந்து எல்லாருக்கும் நம்ம உணர்த்தணும். நம்ம கிட்ட யாராவது தப்பா நடந்துக்கிட்டாலோ அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம வந்து நம்ம ரைட்ஸ், அதாவது நான் பெண்களை சொல்றேன், உங்களோட ரைட்ஸ் உங்களுக்கு வந்து இன்கன்வீனியன்ஸா இருந்துச்சுன்னா, இது தப்பா பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு வெளியே வந்து சொல்லணும். மனசுக்குள்ள வச்சு அடக்கி எவ்வளோ நாளுங்க நம்ம இதை அடக்க முடியும்? எத்தனை பேருக்கு எத்தனை பெண்களுக்கு கொடுமை நடக்குது? இதுக்கப்புறமாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம முதல்ல பெண்களுடைய குணாதிசயங்களை புரிய வைக்கணும். பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும். நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல வரல. இனிமே அடுத்த ஜெனரேஷன் பெண்களை பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம வீட்டிலேருந்து முதல்ல உருவாக்கணும். அடுத்து படிப்படியாக அவங்களுக்கு வயசாக அவங்களுக்கே தானாக தெரியும் பெண்களை நம்ம மதிக்கணும்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும், அதாவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மறுபடியும் இந்த தமிழ் மகனுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே சிங்க பெண்கள் தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்றைக்குமே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தான் இருக்கணும். நீங்கள் பாரதியின் கண்ணம்மா. நன்றி. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும்.